சரியான திட்டமிடலுடன் நகைச்சீட்டு போன்ற தங்க சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்தால் 100 பவுண்ட் தங்கம் கூட சேமிக்க முடியும். யாருக்கும் தெரியாத, யாரும் சொல்லாத சில வழிமுறைகள் உங்கள் தங்க சேமிப்பு இலக்கை அடைய உதவும். தமிழர்களின் வாழ்க்கையில் தங்கத்திற்கு எப்போதும் தனி மதிப்பு உண்டு. திருமணம், குழந்தைகளின் எதிர்காலம், குடும்ப விழாக்கள், முதலீடு என பல காரணங்களுக்காக மக்கள் தங்கத்தை சேமித்து வருகின்றனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஒரே நேரத்தில் அதிக அளவு தங்கம் வாங்குவது பலருக்கு சாத்தியமற்ற ஒன்றாக மாறியுள்ளது. அதனால்தான் பலர் நகைச்சீட்டு அல்லது தங்க சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து மாதந்தோறும் சிறு தொகைகளை சேமித்து தங்கத்தை வாங்கும் வழியை தேர்வு செய்கிறார்கள். சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் நீண்ட காலத்தில் 50 பவுண்ட், 75 பவுண்ட் மட்டுமல்ல 100 பவுண்ட் தங்கத்தை கூட சேமிக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் அதற்கு சில முக்கியமான விஷயங்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். நகைச்சீட்டு போடும்போது பலர் ஆரம்பத்திலேயே ரூபாய் 10,000 அல்லது ரூபாய் 20,000 மாத தவணையை தேர்வு செய்கிறார்கள். ஆனால் சில மாதங்கள் கழித்து அதை தொடர்ந்து செலுத்த முடியாமல் சிரமப்படுகிறார்கள். எனவே முதலில் உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற வகையில் ரூபாய் 500, ரூபாய் 1000 அல்லது ரூபாய் 2000 போன்ற சிறிய தொகையில் தொடங்குங்கள். முக்கியமானது தொகை அல்ல, தொடர்ந்து சேமிக்கும் பழக்கம்தான். இந்த ஒழுக்கம் உருவானால் பின்னர் பெரிய தொகைகளில் சீட்டு போட்டு அதிக தங்கத்தை சேமிக்க முடியும். நகைச்சீட்டு போடும் முன் ஏன் தங்கம் வாங்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும். மகளின் திருமணத்திற்காகவா, குழந்தையின் எதிர்காலத்திற்காகவா அல்லது முதலீட்டுக்காகவா? இலக்கு தெளிவாக இருந்தால் அதற்கேற்ற திட்டத்தை தேர்வு செய்யலாம். உதாரணமாக 10 ஆண்டுகள் தொடர்ந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்தால் 100 பவுண்ட் தங்கத்தை கூட எளிதாக சேர்க்க முடியும். இலக்கு இல்லாமல் சேமித்தால் இடையில் திட்டம் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். பலர் தங்கத்தின் விலையை மட்டுமே கவனிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதிக பணத்தை விழுங்குவது சேதாரம் மற்றும் செய்கூறிடம். ஒரு நகைக்கடை 18% சேதாரம் வசூலிக்கிறது என்றால் மற்றொரு கடை 8% அல்லது 10% மட்டுமே வசூலிக்கலாம். இந்த வித்தியாசம் நீண்ட காலத்தில் பல கிராம் தங்கத்தை உங்களுக்கு கூடுதலாக பெற்றுத்தரும். எனவே சீட்டில் சேரும் முன் குறைந்த சேதாரம், குறைந்த செய்கூலி மற்றும் சிறப்பு சலுகைகள் உள்ள கடைகளை ஒப்பிட்டு தேர்வு செய்யுங்கள். சிலர் விலை குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக தரம் குறைந்த நகைகளை வாங்கி பின்னர் நஷ்டமடைகிறார்கள். எப்போதும் 916 ஹால்மார்க் முத்திரை கொண்ட 22 கேரட் தங்க நகைகளையே வாங்க வேண்டும். அதோடு ரசீது, தரச் சான்றிதழ் மற்றும் BIS ஹால்மார்க் விவரங்கள் உள்ளதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். தரமுள்ள தங்கம் வாங்கினால் எதிர்காலத்தில் அடகு வைப்பதற்கும் மறுவிற்பனை செய்வதற்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அழகாக இருப்பதால் பலர் கல் பதித்த நகைகளை தேர்வு செய்கிறார்கள். ஆனால் முதலீட்டு நோக்கில் பார்க்கும்போது இது நல்ல முடிவு அல்ல. ஏனெனில் கற்களுக்காக நீங்கள் செலுத்தும் பணம் பின்னர் திரும்ப கிடைக்காது. அடகு வைக்கும்போது கற்களின் மதிப்பு கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. இதனால் கணிசமான இழப்பு ஏற்படலாம். அதனால் அதிக தங்கத்தை சேமிக்க வேண்டுமென்றால் எளிமையான தூய தங்க நகைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தங்க விலை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நாட்களில் விலை குறையும். அந்த நேரங்களில் தங்க நாணயங்கள் அல்லது சிறிய அளவிலான நகைகளை வாங்கி சேமித்து வைத்தால் நீண்ட காலத்தில் பெரிய பலன் கிடைக்கும். தொடர்ந்து சேமிக்கும் பழக்கத்துடன் இதையும் இணைத்தால் பல ஆண்டுகளில் 100 பவுண்ட் தங்கம் என்ற இலக்கை அடைவது கடினமான விஷயம் அல்ல. நகைச்சீட்டு என்பது வெறும் சேமிப்பு திட்டம் அல்ல, அது குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்புக்கான ஒரு புத்திசாலித்தனமான நிதி திட்டமாகும். மாதந்தோறும் ஒழுங்காக சேமிப்பது, குறைந்த சேதாரம் உள்ள கடைகளை தேர்வு செய்வது, தரமான ஹால்மார்க் தங்கத்தை வாங்குவது, கல் பதித்த நகைகளை தவிர்ப்பது போன்ற எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் நீண்ட காலத்தில் கணிசமான அளவு தங்கத்தை சேமிக்க முடியும். இன்று சிறிய தொகையில் தொடங்கும் சேமிப்புதான் நாளை உங்கள் குடும்பத்திற்கு 50 பவுண்ட், 75 பவுண்ட் அல்லது 100 பவுண்ட் தங்கமாக மாறக்கூடும். எனவே திட்டமிட்டு சேமியுங்கள், தங்கமான எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.